கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 4 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் தான் ஹியூம் ரோ 3 ரூல். இது வந்து அலாய் ஃபார்மேஷன் ஹெட்டிங்கில் வரும். அலாய்ஸ்னால் என்ன? அலாய் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ் ஆஃப் 2 or more metals. அதாவது உலோக கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலந்த கரைசல் அப்படின்னு தான் சொல்லுவோம். திண்ம கரைசல், சாலிட் சொல்யூஷன் சொல்லுவோம். அதில் லார்ஜர் குவான்டிட்டி வந்து சால்வெண்ட்னும் லெஸர் குவான்டிட்டி சொல்யூட்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹியூம் ரோ 3 ரூலை சொல்ல போகிறோம். அந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுத்துடைய அட்டாமிக் ரேடியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரும் வேலன்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஹியூம் ரோ 3 ரூல். ஸோ அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரென்ஸ் இன் அட்டாமிக் ரேடியை ஆஃப் solute and solvent must be less than 15%. Second one, crystal structure பார்த்தீங்கன்னா both metals, அதாவது solvent and solute must have same crystal structure and valency. வேலன்சியும் சேமாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு +2, ஜிங்க்குக்கும் +2 அப்படின்ற கண்டிஷனில் வரணும். அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0 ஆர் வெரி 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 ஸ்மால். அப்படி இருந்தால் தான் அலாய்ஸ் ஃபார்ம் ஆகும். அலாய்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டியை சொல்லிடலாம். ஸோ பியூர் மெட்டலை விட இது ஹார்டராக இருக்கும், ஹைலி ஸ்ட்ரென்த் இருக்கும், மெல்டிங் பாயிண்ட்டு ஹையராக தான் இருக்கும், கரோஷன் வந்து ரெசிஸ்ட் அதாவது அரிக்கும் தன்மை இருக்காது. நம்ம உலோக கலவைகள் வந்து அரிக்கும் தன்மை கம்மியாகவே இருக்கும் உலோகங்களை விட. மின்சாரத்தை கடத்துமானா கண்டிப்பாக கடத்தும். பட் கண்டக்டிவிட்டி ஸ்லைட்லி லோயர் தேன் பியூர் மெட்டல்ஸ். இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ்.